சியான் சார்ன்றப்போ அவருக்கு சினிமா ஆக்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால தான் கேட்டேன். எவ்வளோ கம்ஃபோர்ட் குடுத்தாரு? அப்ப அந்த சண்டையில அவர் தள்ளி விடுறப்ப ரியலா அடிபட்ட மூமெண்ட்ஸு. அந்த மாரிலாம் இருக்குது. ம். மெயினா எனக்கு வந்து சார் வந்து டெக்னிக்கல் நியூயான்சஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அ இவரு வந்து பயங்கர ஸ்ட்ராங் அதுல. பயங்கர ஸ்ட்ராங்ன்னு சொல்றத தாண்டி பயங்கர அக்யூரேட். பொசிஷனிங்ல, ஃப கேமரா ஃபேவரிங்ல, லைட்டிங்ல, ஆ என்ன மாரி லுக்கு, அது அது என்ன லென்ஸு, ஆ ஃப்ளேர் எப்போ வரும், இந்த மாரி ரொம்ப அதில ரொம்ப ரொம்ப அக்யூரேட், ரொம்ப பிரில்லியன்ட். அந்த மாரி நியூயான்சஸ்லாம் வந்து சின்ன சின்னதா வந்து அவர் பண்றத பார்த்து பார்த்து எனக்குமே கத்துச்சு. அப்போ ஓகே, இங்க உட்கார்றதுக்கும், இங்க உட்கார்றதுக்கும் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. ஆமாமா. ஏன்னா, நம்ம இதில எல்லாமே லோ லைட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். நைட் சீக்வென்ஸ்னால. அதில எப்படி அந்த அதுக்கேத்த மாரி நம்ம எப்படி பண்ணணும்? ம். அந்த மாரிலாம் நெறைய சொல்லியும் குடுத்தாரு அவரு. அதெல்லாமே பயங்கரமான இன்புட்ஸா தான் இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து வரது. இப்போ அந்த படத்துல நான் திலீப் அப்படிங்கிற ஒரு பேர கேள்விப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டே திலீப்ன்னோன அவர் பார்ப்பாரு. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான ஒரு கதை திலீப்ப கூட்டு போய் அடிச்சு கொண்டாங்க. கடைசி வரையும் திலீப் யாருன்னு காட்டவே இல்ல. திலீப்புக்கான ஒரு டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது பார்ட் 1ல ஆமா, இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ம். கண்டிப்பா இருக்கு அதுல. அது ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் இருக்கும். சரி. ஆனா, இப்போ நாங்க வந்து இத வந்து இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டு இது பண்ணுவாங்க அப்படி அந்த அளவுக்குலாம் நாங்க எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஏன்னா, இப்போ படம் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து எல்லாருமே ஒரு 2 கேள்வி தான் பிரதானமா கேட்டுட்டு இருக்காங்க. திலீப் யாரு? அப்படின்றாங்க. அப்புறம் வெங்கட்டுக்கு என்னாச்சு? ம். இந்த மாரி தான் கேட்டுட்டு இருக்காங்களா? வெங்கட் பொழச்சுப்பாருங்கன்னு ஆப்வியஸா ரைட்டர்ஸு இல்லன்னா சினிமா அதிகம் பார்க்குறவங்களுக்கு அது மாரி தெரிஞ்சிரும். சொல்றாங்க. அந்த அ, மாரி சொல்றாங்க. ம். ஆனா, இப்போ திலீப் யாரு? திலீப் யாருன்னு கேட்கிறப்போ, அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் வந்து இது ரொம்ப பெரிய ஆமா. ஒரு பர்டன் அது. ஆமா. அந்த மாரி ஆயிடுது. அது ஒரு ஆக்சுவலி பிரஷர் தான் நான் ம். நெனைக்கிறேன். இப்ப